சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது உப்பு புளி காரம் 3 செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வந்த மீனை நம்ம உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மீன் நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.